வணக்கம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லி கடந்த காலங்களில் ஊழலிட்டு கொண்டிருந்த எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் அவர்களுக்கு சார்பான அரச அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுற ஆக்கள் அல்லது தொழிற்சங்கவாதிகள் என்று தங்களை காட்டிக்கொள்கிற ஆக்கள் எல்லாருமே இன்றைக்கி மீடியா அதாவது ஊடகங்களுக்கு முன்னால் இப்போ கடந்த காலத்தில் குக்கரிச்சு கொண்டிருந்தவங்க அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொல்லி கோ பாஸ்கு இறுதினே இப்போ விமர்சன அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது. தமிழ் அந்த உறுப்பினர்களும் இதை கேட்டவை, தமிழ் அரசியல்வாதிகளும் இதை கேட்டவை. ஆனால் இப்போ அரசாங்கம் கடந்த ஒரு வருஷமாக விசாரணை நடத்தி இந்த பாஸ்கு சம்பந்தம் அதாவது உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விசாரணை நடத்தி இந்த விசாரணையில் கிடைச்ச பிரதிபலன் அந்த சாட்சியங்கள் அடிப்படையில் சுரேஷ் சாலையை முன்னாள் இராணுவ புலனாய்வுத்துறை அதிகாரிக்கு கைது செய்திருக்கார். அப்போ ஒன்றூர் இராணுவ புலனாய்வுத்துறை முன்னாள் அதிகாரிக்கு சம்மந்தம் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கணும், இல்லைன்னு சொன்னால் அவர் இது தெரியாதமாக இருந்திருக்கணும், இல்லாட்டி தெரிஞ்சிருக்கணும், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அப்போ அது நீதிமன்றத்துக்கு போனால் அவர் நிரபராதின்னு விடுதலை ஆகலாம் நாளைக்கு. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின்னு சொன்ன ஆக்களே இப்போ அரசாங்கம் அந்த வாக்குறுதியை உலகளவும் அவை நினைக்கையில் இந்த மாதிரி ஒரு கைது நடக்குமென்னு சொல்லி அவை சும்மா இவையும் ஏமாற்றி போட்டு போகணும்னா நினைச்சவே என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு அந்த தேவையில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் வந்ததே மக்களுக்கு பிரதான வாக்குறுதி தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தாங்கள் கண்டுபிடிப்போம், இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி. அப்போ இந்த அரசாங்கம் அதை செய்யலைன்ற விமர்சனம் எங்கள் டைம் இருந்தது, பொதுமக்கள் நாட்டு மக்கள் டைம் பொதுவாக இருந்தது. அது எங்களுக்கு உள் விவகாரங்கள் முழுமையாக தெரியாதுன்னு நாங்கள் அப்படி நினச்சினாங்க. ஆனால் நீண்டகால விசாரணைக்கு பிறகு இந்த கைது நடந்திருக்கு. அப்போ இந்த கைது நடந்தோடனே சாரப்பாம்புக்கு மன ஊத்தின மாதிரி இப்போ எல்லோரும் நெளிஞ்சு கொண்டு வெளியால் யாரெல்லாம் நெளிஞ்சு கொண்டு வரீங்கன்னு சொன்னால் இப்போ கம்மன்பியில் முன்னாள் அமைச்சர் வீரவன்சம், திலீப் ஜெயவீர, கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியை கொண்டு வரத்துக்கு முழுமையாக பாடுபட்ட தன் பணத்தை செலவழித்து முழுமையாக தன் ஊடகத்தை பயன்படுத்தி பாவித்த திலீப் ஜெயவீர மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சரத் வீரசேகர போன்றார்கள் எல்லாம் கதைக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவை எந்த அலி சப்ரி போன்றார்கள் எல்லாருமே ஊடக அறிக்கை வெளியிடுறது, ட்வீட்டில் போடுறது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இது எங்களுக்கு ஒன்றும் புதுசான விஷயம் இல்லைன்னு சொன்னால் இவங்கள் அவைக்கு சார்பான ஆக்கள், அந்த ராஜபக்சர்களுக்கு சார்பான ஆக்கள், ராஜபக்சர்களுக்கு மீது தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கிற ஆட்சிக்கு வாரத்துக்காக நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லி. அப்படின்னா அதை நிரூபிக்கணும், இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் குற்றமற்றவர்கள் விடுதலை செய்வோம். அதுக்கான விசாரணை தான் நடக்குது. அந்த விசாரணையில் நீதிமன்றம் முடிவு செய்யும் என்ன குற்றமற்றவர்களா குற்றமுள்ளவர்களா இதை யார் செஞ்சாங்க செய்யலைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முதலே இப்போ கைது செய்யலை, விசாரிக்கையில் செய்யலை, வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொன்னவங்க இப்போ சாரப்பாம்புக்கு மன ஊத்தின மாதிரி வெளியோடி கத்தினோம். அப்போ அதில் எங்களுக்கு இந்த மேலே சொன்ன நபர்கள் மீதான கருத்தில் எங்களுக்கு எந்த விதமான விமர்சனம் இல்லைன்னு அவர்கள் வேண்டிய ஆக்கள். எங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னு சொன்னால் மனோ கணேசன் போன்ற ஆக்கள் இதுக்கு கருத்து சொன்னதான். சுரேஷ் சாலையை கைது செய்கிறான்னு சொன்னால் சாணி அபிஷேகரையும் ரவி ஜெயவர்த்தனையும் கைது செய்யணும்னு சொல்லிடலாம். அது முன்னாள் ஏஎஸ்பி நினைக்கிறேன் டிஐஜியாக இருந்தவர், மற்ற இவர் சாணி அபிஷேகர். அப்போ இவர நோக்கம் என்ன? இவரை யார் இயக்குறாங்க? இவர் யார் சாவார்கள்? இவர் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் சாதாரண மக்களுக்கான நாட்டு ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கம்னு சொல்லித்தான் அவங்க தான் கூடுதலான வாக்களிச்சுக்கிறாங்க, படித்தவர்களும் வாக்களிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் கொண்டு வேணும்ன்றதுக்காக. அப்போ இந்த மாற்றம் கொண்டு வேணும், மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு அந்த அரசாங்கத்துக்கு ஏழை எளிய மக்கள்கிட்ட மிகவும் பாதிக்கப்பட்ட மலையக மக்களோட பிரதிநிதின்னு சொல்கிற மனோ கணேசனாக்கள் முழுமையான ஆதரவை தெரிவிக்கணும். ஆதரவு தெரிவிக்கல. மேட்டுக்குடி அரசியல்வாதிகளுக்கும் எதேச்சாதிகார ஆட்சி நடத்தி உலகாலம் இன முரண்பாடுகளை உருவாக்கினவர்களுக்கும் ஆதரவாக தான் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கணும். அப்படின்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவர் நீண்ட காலமாகவே இந்தியாவுடைய அஜெண்டாவுக்கு சார்பாகத்தான் அவர்கள் என்ன சொல்கிறார் அந்த தாளத்துக்கு தான் இவர் ஆடிக்கொண்டிருக்கிறவர். அப்படின்னு சொன்னால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுராவை இவர் எதிர்த்து தான் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்கு சேகரித்தவர். அப்போ இவருடைய கருத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் யாரோடைய நலனுக்காக பேசி கொண்டிருக்கிறார், மலையக மக்கள் நலனுக்காக இவர் பேசலைன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக இவருடைய கருத்துக்கள் இவருடைய அசைவுகளை பார்க்க வரும்போது உண்மையில் நாங்களெல்லாம் அக்கிய தேசிய கட்சிக்கு சார்பான ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அப்போ இவங்களோட ஆட்சி எல்லாமே எங்களுக்கு பிடிக்காம தான் தூக்கி எறிஞ்சு போட்டு
இந்த அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் கதைக்க துவங்கினாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, சாதாரண மக்களை மேலே கொண்டு வரணும்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக மேலே கொண்டு வர நேர்மையாக கடனை கட்டணும்னு சொன்னால், களவாய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், நேர்மையான ஒரு ஆட்சி நடத்தணும்னு சொன்னால், ஊழல்வாதிகளை கைது செய்யணும்னு சொன்னால், கடந்த கால குற்றங்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், இந்த வேறு ஒரு ஆட்சி ஒன்று வரணும். இந்த 2 பேரும் இல்லாமல் முடிவுக்கு தான் நாட்டு மக்கள் வந்தோம். அதில் நாங்களும் ஒரு ஆள். அப்போ அந்த அந்த நிலப்பாட்டில் தானே மனோ கணேசன் இருக்கணும். ஏன் மனோ கணேசனுக்கு அந்த நிலப்பாட்டுக்கு வரையில்லாமல் இருக்குது? ஏன் சஜித் பிரேமதாசன் என்ன நம்புகிறார்? ஏன் இந்த கருத்துக்களை இவர் வெளியிடுறார் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. இவர் யாருக்காக? உண்மையிலே இவர் மலையக மக்களுக்காகத்தான் அரசியல் செய்கிறாரா, இல்லாட்டில் வேறு வெளிநாட்டு தேவைகளுக்காக அவருடைய ஆலோசனை பேரில் இவர் கருத்துக்கள் வெளியிடுறாரான்னு கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கு. என்ன சொன்னால், சிங்கள அரசியல்வாதிகள் ராஜபக்சர்களுக்கு சார்பான ஆக்கள் இந்த விதமான கருத்துக்களை சொன்னாலும் எங்களுக்கு அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொன்னால், அவையன்ற கும்பல், அந்த கும்பலை சேர்ந்த ஆக்கள். அப்போ இவர் வந்து இவரை மாதிரி ஆக்கள். இப்போ முஜிபுர் ரஹ்மான்கிட்ட ஒரு கூட கேட்கல, முஜிபுர் வந்து நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம், இதை நாங்கள் வரவேற்கணும்னு சொல்லிக்கிறார். அப்போ மனோ கணேசன் என்ன சொல்லிக்கணும்? அதே மாதிரி ஒரு கருத்தை தான் வெளியிட்டுக்கணும். மனோ கணேசன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் மலையக ஏழை எளிய மக்களை, தேயிலத்தோட்டத்தை கொழுந்து பறிக்கிற மக்களோட வாக்குகளை பெற்று வந்த ஆக்களவே. அப்போ இவே என்ன சொல்லினோம்னு சொன்னால், வேறு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவரை பிடிச்சா இவையும் பிடிக்கணும், இவைக்கும் குற்றச்சாட்டு, இவைக்கும் குற்றப்பத்திரிகை இதன்னோணும், இவையும் கைது செய்யணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இவர் யாருக்காக பேசுகிறாருன்னு நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன சொன்னால், இவருக்கு இந்த கதை தேவையில்லாத ஒரு கதை. ரவி சரி சாணி சரி குற்றம் செய்திருந்தால் அது கோட்டாபாய அரசாங்க காலத்திலே விசாரித்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்திப்பாங்க. ஆனால் இவங்க சரியான விசாரணை நடத்தினபடி தான் இவங்க மேலே குற்றச்சாட்டு எழுந்து சாணியை பிடிச்சி கைது செஞ்சு உள்ளுக்கு அனுப்பினதும், புலனாய்வுத்துறை அதிகாரிகளை, போலீஸ் சிஐடி அதிகாரிகளை இடம் மாற்றினதும் அந்த சம்பவம் நடந்தது. அப்போ அதை வந்து சிறில் ஃபாதர் வந்து கார்டினல் அசிஸ்டன்ட் சிறில் காமினி ஃபாதர் வந்து தெளிவாக சொல்கிறார். கோட்டாபாய ஆட்சிக்கு வந்த உடனே இந்த விமர்சனம், அதாவது இந்த விசாரணை வந்து முடக்கப்பட்டது. எல்லாருமே இடமாற்றப்பட்டாரோ கைது செய்யப்பட்டார்கள்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் ஏன் முடக்கணும்? அவர் தானே போய் கார்டினலுக்கு சொன்னவர், கோட்டாபாய நான் வந்தால் இதை கண்டுபிடிப்பேன், நான் வந்த தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தேன், நான் வந்தால் இதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி. அப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததும் வராதமா இந்த மாற்றங்களை செய்ததுக்கான காரணம் என்ன? சந்தேகம் வருது தானே. அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சி செய்கிற காரியங்களுக்கு ஆதரவாக தான் மனோ கணேசன் கதைக்கணுமே தவிர, இப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி, சிறில் காமினி ஃபாதர் சொன்ன மாதிரி இதுக்கு எதிராக கதைக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இது அரசாங்கம் சரியான முறையில் சுயாதீன விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு பாருங்களுக்கு நீதிமன்றம் அதை முடிவு செய்யும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது தயாராக இருக்கணும்னு சொல்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் மனோ கணேசன் என்ன சொல்கிறார்? இவரை கைது செஞ்சு அவரை கைது சொல்லணும். இவர் இதுலேருந்து விளங்குது, இவர் மலையக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கான ஆள் இல்லை, இவர் வந்து வெளிநாட்டு சக்திகளின் கைப்பொம்மையாக இயங்குறாருன்றது மட்டும்தான் எனது தாழ்மையான கருத்து. ஏன்னா மனோ கணேசன் நான் நல்ல அறிவேன். மனோ கணேசன் வெற்றிக்காக பல முறை நான் பேசியிருக்கிறேன், பல முறை நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரியும் மனோ கணேசன் யாருன்னு சொல்லி. மனோ கணேசன் வந்து இலங்கை வாழ் மலையக மக்களுக்காக பேசுகிறவர் கிடையாது. இவர் மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தேவைகளுக்கும் அவர்களை நடத்தி இந்த நாட்டுக்குள்ளே தங்கட ராஜதந்திரங்களை தேவைகளை அடைகிறதுக்கு முயற்சிக்கிற நாடுகள் சார்பாக பேசுகிறவர்கள் ஒரு ஆள் தான் இந்த மனோ கணேசனை தவிர மலையக மக்களுக்கான ஆள் இல்லை இந்த மனோ கணேசன். இவருக்கும் சுரேஷாலின கைதுக்கும் இவர் பேசின விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னு சொன்னால், நல்லாட்சி காலத்தில் இந்த ரணில் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், நல்லாட்சி காலத்தில் குண்டு வெடிக்க டக்குன்னு என்ன செய்யணும், சிஐடி பாரம் கொடுத்துருக்கணும், எல்லாத்தையும் கைது செய்து உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த சொல்லி. ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, பாராளுமன்ற உறுப்பினர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, அதில் சரத் பொன்சேகா, ஹக்கீம், மனோ கணேசன் போன்ற ஆக்களை வச்சுக்கொண்டு, லக்ஷ்மண் கிரியல்ல போன்ற ஆக்களை வச்சுக்கொண்டு, இந்த ஷாரான் காசிமோட திரிஞ்சாக்கள் அவே அப்துல் ராசிக் எல்லாரையும் கொண்டு வந்து சிரிச்சு கதைச்சி போட்டு போனவே தவிர உண்மையான விசாரணை அந்த நேரம் சூட்டோட சூடு முடுக்கி விட்டுருந்தா அப்பயே உள்ள உண்மையான கைதிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ரணிலோட ஆட்சியும் காப்பாற்றப்பட்டிருக்கும். மைத்திரியும் இன்ன வரைக்கும் ஜனாதிபதியாக இருந்திருப்பார், ரணிலும் இன்ன வரைக்கும் பிரதமராக இருந்திருப்பார், இல்லாட்டி ஜனாதிபதியாக மக்கள் ஆதரவோடு வந்திருப்பார். இவர்கள் மேலே மக்கள் நம்பிக்கையற்று போனதுக்கான காரணம், முக்கியமான பிரதான காரணம், மத்திய வங்கி கொள்ளையும் இந்த உயிர்த்தனாயிர தாக்குதலை மூடி மறைக்க எடுத்த முடிவும் தான். அந்த குழுவில் மனோ கணேசன் இருந்தாருன்னா என்னோட நம்பிக்கை, நான் சரியன்னு சொன்னால் கீழே எழுதி கொண்டு கமெண்ட் பண்ணிக்கொண்டு போங்க. ஏன்னு சொன்னால், மனோ கணேசன் எப்பயுமே மலையக மக்களுக்காக பேசுகிற மாதிரி நடித்தாலும் அவர் உண்மையான யாருக்காக வேலை செய்கிறார், கடந்த காலங்கள்லேருந்து யாருடைய அஜெண்டாக்காக வேலை செய்கிறாருன்னு சொல்லி வெளிப்படையாக தெரியுது. ஆகவே வேறு மலையக மக்களுக்கான ஆள் இல்லை. மேட்டுக்குடி சிங்கள அரசியல் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு சார்பான கருத்துக்களை வெளியிடுறதால
அவர்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டுமென்று துடிக்கிற வேறு சக்திகளுடைய ஆளாக இவர் இயங்குகிறார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. நன்றி, வணக்கம்.